கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே கர்த்தரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கும்படி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இது தேவனுடைய நாள், தேவனுடைய நேரம், தேவனுடைய வாசஸ்தலம். இன்றைக்கு நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். முதலாவது இந்த நேரத்தில் கூட எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை எழுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 சொல்லும் வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதாவது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான் அப்படின்னு பேசினா அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. தொடர்ந்து படிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்? விசுவாசம் இருக்கிறதுனால வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனை தேடி வந்த உனக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்னா, அவரை தேடக்கூடிய என் வாழ்க்கையில் அவர் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார், எனக்கு பலன் அளிப்பார். என் வாழ்க்கையில் அவர் நம்பி இருக்கிறேன், என் நம்பிக்கைக்கு நிச்சயமா அவர் பதில் கொடுப்பார். இந்த விசுவாசம் அவர் எதிர்பார்க்கும். இந்த விசுவாசம் தான் அவருக்கு தேவை. சபைக்கு போறது முக்கியம் இல்லை. எதுக்காக போறேன்? ஆண்டவரை தேட போறேன். அட்டண்டன்ஸ்க்காக போகல, கடவுளை தேடுறதுக்காக போறேன். ஏன் தேடுறேன்? உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்புறேன், அந்த காரியம் இவர் நினைச்சாதான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும். தேவனை தேடுகிறது பார்த்தாச்சுன்னா கடமைக்காக தேடுறது கிடையாது. நான் அவரை தேடுகிறேன், நான் அவரை நம்புகிறேன், அவர் மீது மட்டும்தான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறதுனால, அவரை நம்புறதுனால என் வாழ்க்கையில நிச்சயமா எனக்கு பலன் அளிப்பார். அவர் மட்டும்தான் எனக்கு பலன் அளிப்பார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில மாறாம இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருகிறவன். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னா தேவனிடத்தில் சேரும்படி வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில முதல் நம்பிக்கை என்னன்னா, தேவன் ஒருவர் உண்டு. இந்த முதல் நம்பிக்கை. எனக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், மற்றவங்களுக்கு 1008 கடவுள் இருக்கிறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை. நமக்கு ஒரே தெய்வம், நமக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, நான் நம்புகிற தெய்வம். என் வாழ்க்கையில அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அவரை விசுவாசிக்கிறேன்னா, என் வாழ்க்கையில நிச்சயமா நான் என்ன காரணத்துக்காக அவரை தேடினேனோ அதை என் வாழ்க்கையில நிவர்த்தி செய்வார், அதை எனக்கு செய்து கொடுப்பார். இதுதான் தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் முடிவு. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் மீது நம்பிக்கை வைப்பவரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு. தேவன் அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர். இதை முதல்ல நம்ம மறக்கக்கூடாது. அதனால்தான் அவரை தேடி வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆயாச்சு, சர்ச்சுக்கு போனோம், இல்லைன்னா 4 பேர் கேட்பாங்கல்ல, தொடர்ந்து ஏன் வரல, அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, அதை பத்தி கவலையப்படாதீங்க. கணக்கு உனக்கும் ஆண்டவர் இடையில் உள்ள கணக்கு. இந்த டீல் யாருக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கு கிடையாது, உனக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கணக்கு. இந்த பரிசுத்த புத்தகம் உயில், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அதுதான் போட்டு. இந்த நாள் தேவனுடைய நாள். அடிக்கடி சொல்லக்கூடியது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்றாங்க, என் பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய என்ன போட்டுருக்கு? ஏசாயா 58:13 என்ன போடுது? அப்போ இந்த பரிசுத்த நாள் யாருடைய நாள்? அவர் சொல்றாரு, என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாள். அப்போ இது அவருடைய நாள்.
இது முதல்ல நம்ம மனசுல முடிவு பண்ணணும். இது கடவுளுடைய நாள். இது நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுனாலே சனிக்கிழமை ஞாபகம் வரும். ஓ, நாளைக்கு சண்டேப்பா, அவருடைய நாள்பா, அதனால அதுல நம்ம சரியா இருக்கணும்ப்பா. ஏன்னா அவருடைய நாள்ல அவர் சொல்றாரு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். அப்ப அந்த நாள்ல அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள நீ போகும்போது உன்னுடைய மனதை சுத்தமாக்குவார், உன் எண்ணங்களை சுத்தமாக்குவார், நீ செய்த தவறுகள் எல்லாம் புரிய வைப்பார், உன்னை இன்னும் அதிகமா கடவுளுக்குள்ள எப்படி நீ நெருங்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார், கடைசியாக உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கடவுளை விட்டு நீ போகவே முடியாது. இவர்தான் உன் வாழ்க்கைக்கு எல்லாம். அதனால உன்னுடைய நம்பிக்கை இவர் மேல மட்டும்தான் வைக்கணும். 146வது சங்கீதத்துல எனக்கு கிராமத்துல சொன்னதை இப்ப சொல்றேன். மனுஷனுடைய ஆவி பிரி, அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் தன் மண்ணுக்கு அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிவு. மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி அவன் விட்டு பிரியும். அப்போ அவன் மண்ணுக்கு போயிடுவான், அவனுடைய யோசனைகள் அழிஞ்சு போயிடும். கிறிஸ்தவம் என்பது கடமை அல்ல, அது எழுதப்பட்ட தீர்ப்பு. கல்யாணம் பண்ணணும்னா பாஸ்டர் வேணும், பாஸ்டர் இல்லாம கல்யாணமே பண்ண முடியாது. ஆமா, அது இல்லாம கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் செல்லாது. அதான் கிறிஸ்தவம். சாவு வீட்டுல சாவு எடுக்கணும்னா பாஸ்டர் வேணும், பாஸ்டர் இல்லாம சாவு எடுத்தா அந்த பணம் பாதாளத்துக்கு தான் போகும். அதனால அந்த பணத்தை கொண்டு போய் குழியில போடும்போது 3 மண் எடுத்து பாஸ்டர் போடுறாரு. அப்போ கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் எது ரொம்ப முக்கியமா இருக்குது? போதகர் முக்கியமா இருக்குது, தேவனுடைய பைபிள் ரொம்ப முக்கியமா இருக்குது, வேத எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப கிறிஸ்துவத்திற்கு நம்ம வாழ்க்கையில அடிப்படையான மூலமான, அதாவது முக்கியமான காரணிகளாக இருக்கக்கூடியது கல்யாணம், கடைசி இறுதி யாத்திரை. இதெல்லாம் சபை நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறது, சபை நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சபை என்பதும் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, அவன் எதிர்காலத்தை முடிவு பண்ணக்கூடியது, அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், அவன் பிள்ளைகளுக்கு நல் விசேஷங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் சபை. ஸ்கூல்ல உலக பிரகாரமான ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. நீ எப்படி டாக்டர் ஆகலாம், எப்படி கலெக்டர் ஆகலாம், நீ எப்படி கிளாஸ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்டா வரலாம், இதை ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கூல்லையும் டியூஷன்ல. ஆனால் சபை, நீ எப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கலாம், அதை சபை சொல்லிக் கொடுக்கும். நீ எப்படி நல்ல ஒரு மனுஷனா இருக்கலாம், எப்படி நீ நன்மை செய்யக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தான் சபை. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்காலத்திற்காக பாரப்படக்கூடிய இடம் சபை. உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நீ மருந்து வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்த சிஎம்சி டாக்டர் கூட நைட்டு 11 மணிக்கு ஃபோன் எடுக்க மாட்டான். நீ அப்பாயின்மெண்ட் போட்டு 450 ரூபா அல்லது 800 ரூபா ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டி அப்பாயின்மெண்ட் போட்டு அதில் அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அடுத்த நாள் காலையில் நீ உசுரோடு இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேரில் உட்காந்துருக்கலாம், கவுண்டர் நம்பர் போட்டு அவங்க கூப்பிடுவார். ஆனால் நைட்டு 12 மணிக்கு நீ கூப்பிட்டாலும் உன்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணி ஜெபிக்கிற ஒரு இடம் சபை. சபை போதகர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சபைகளை உதாசீனப்படுத்துகிறார்கள், சபைகளை அசட்டை செய்கிறார்கள். அவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய அருளையும் விட்டுக்கொண்டு அவர்கள் தூரமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதான் உண்மை. அவங்க வாழ்க்கையில எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், நாடோடிகளை போல. நம்ம வாழ்க்கையில நாடோடிகளை போல இருக்கக்கூடாது. நாடோடிகளுக்கு இன்னொரு பேர் டென்ட் போட்டு அங்கே உட்காருவாங்க, அது நம்ம வேலை கிடையாது. நமக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்துல முடிவு பறித்து நிலைத்திருந்து தேவன் தரும் அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நம்ம சேரக்கூடிய இடம் எதுன்னா, தேவன் இருக்கிற இடத்துல நம்ம ஒன்னா சேர்ந்துருக்கோம். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டு. என் வாழ்க்கையில தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கை. நான் ஐசியூல இருக்கும்போது ஜெபம் பண்ண சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உசுறு கிடைக்கணும். ஆமா, அப்போ பயம் வருது இல்லையா?
கல்யாண டைம்ல கண்டிப்பா பயம் வரும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் போன வாரம் ஒரு என்கேஜ்மெண்ட் போயிருந்தேன். என்னுடைய தலைமை பாஸ்ட். ஆமாம், அங்கே ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் என்ன தெரியுமா? எந்த வேலைதான் செய், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைனாலும் சரி பொண்ணுனாலும் சரி சபையை சார்ந்தவங்க இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதை அப்படியே கொடுத்துரும் சர்ச். ஒரு மாத சம்பளத்தை சர்ச்சுக்கு கொடுத்துரும். ஆமாம், இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு சீன்ஸில் ஒர்க் பண்ணுற 35,000 ரூபாய் சம்பளத்தை அப்படியே கொடுத்துருங்க சர்ச் வாங்கலாம். கல்யாணத்துக்கு காணிக்க ஒரு மாதம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சர்ச்சில். எப்படி இருக்குவாங்க 1000 பேர் வரக்கூடிய சபை. இதுதான் ரூல்ஸு. அவ்வளோதான். அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் தசம பாகத்தில் உண்மை உள்ளவர்கள். தசம பாகத்தில் உண்மை உள்ளவர்கள் கரெக்டாக எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க. எப்படி எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இப்படியெல்லாம் டைட்டாக இருக்கிற ரூல்ஸு. அவர் சொல்லுவாங்க அவர் சொல்லுதான் ரூல்ஸ். ஏன்னா சபை என்பது அவர் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இடம், அவர்கள் வாழ்வையே முடிவு செய்யக்கூடிய இடம். அதனால் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க 30,000 40,000 மண்டபத்துக்கு புக் பண்ண எல்லாத்தையும் மண்ணுக்கு இரையாக்குறார்கள். ஆனால் பெண்ணுக்கு என்று அந்த ஒரு மாத சம்பளத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க, மீதி எல்லாம் மண்ணுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை சொன்னேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொன்னேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் போய் பார்க்கும்போதுதான் தெரியுது. ஒவ்வொன்றையும் பார்க்கணும். நிறைய சம்பவங்கள் ஒவ்வொன்று இந்த வாரத்தில் சுவையான சம்பவங்கள். தேவிக்குப்பம் பக்கத்தில் காங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மரணம். அவங்க அந்த மரணத்துக்கு அதை செத்து போனவருடைய சகல நமக்கு வேண்டப்பட்டது. அவங்க வீடு அவங்க நம்ம இடத்துல உபவாசம் கொடுத்து வராங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, காங்குப்பத்தில் இருக்கக்கூடிய அவர் நைட்டு 94 மணிக்கு 94 வயதில் இருக்கக்கூடிய அவர் நைட்டு கரெக்டாக 3 மணிக்கு டெத் ஆனார். அவர் வயசு 94, அவருடைய மனைவிக்கு வயசு 84. அவர் பேர் கங்காதரன், அவருடைய மனைவி பேர் புஷ்பா. அவர் சாவதுக்கு முன்னாடி சொல்றாரு, சிஎஸ்ஐ அங்கே வேறு சர்ச்சை கிடையாது, காங்குப்பத்தில் சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. 30 சென்ட் 35 சென்ட் இடம் அவங்க தான் சர்ச்சுக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செத்து போன அந்த 94 வயது முதியவர் அவர் சொன்ன வார்த்தை பேன் அடிக்கிறார். என்னது? பேன் அடிக்கிறார். நம்பர் 1. ரெண்டாவது நம்பர் 2 என்னன்னா மாலை போடக்கூடாது. மாலை போடக்கூடாது. நம்பர் 2. நம்பர் 3 சாவு துணி யாரும் எடுத்து வரக்கூடாது. சாவு துணி யாரும் எடுத்து வரக்கூடாது. நம்பர் 4 என் பொண்டாட்டிக்கு நான் கட்டின தாலி மட்டும் போதும், ஊர்ல இருக்கிற தாலியெல்லாம் தேவை இல்லை. நம்பர் 4. இந்த கண்டிஷன்ஸ் அவர் போட்டார். கர்த்தருக்கு பிரியமானது அருமையா நடந்துச்சு. அந்த அடக்க ஆராதனை சூப்பரா நடந்துச்சு. காங்குப்பம் 94 வயது பெரியவர். அந்த ஆராதனை முடிந்தது. அதை எங்க அடக்கம் பண்ணாங்க? அந்த சரீரத்தை சர்ச்சுக்குள்ளே அடக்கம் பண்ணாங்க. எங்க? சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே அடக்கம் பண்ணாங்க. காங்குப்பம் போன வாரம் நடந்த சம்பவம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் கடவுளுக்கு பிரியமா இருக்கும்போது யாருக்கு? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கோங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கோங்க. அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு உண்மையான அதான் நான் சொல்லுவேன். எங்க சீரா வந்திருக்காங்களா பெர்சி? ஆமா, நம்ம பெரிய இடத்த கட்ட கொடுப்பாரு. ஆமா, அடக்கமே சர்ச்சுக்குள்ளதான். சர்ச்சுக்கு வெளியே கிடையாது, காம்பவுண்டுக்குள்ளதான் எல்லாரும். காம்பவுண்டு வெளியே யாரும் இடம் கிடையாது. அதுதான் நம்ம பண்ண போறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதெல்லாம் காதால கேட்கும்போது. அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா சிஸ்டர் சொன்னாங்க இந்த சம்பவத்தை. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பிரதர், இப்படிலாம் கூட சிஎஸ்சியில் இருக்காங்களா? எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கடவுள் அவ்வளோ ஆசீர்வாதமா நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சத்தியம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். சத்தியம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சந்தோஷம். சத்தியம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், சந்தோஷம்.
ரெண்டுமே இருக்கும். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்ற விசுவாசம். இங்க மத்தேயு 8வது அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இந்த 8வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, வேத எழுத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயம், இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்முடைய புரிதல் நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அதற்காக நம்ம அதை பார்க்கணும். ஆமா, மத்தேயு 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட வார்த்தை சம்பவம், முதல் சம்பவம் மத்தேயு 8:2-3 படிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆண்டவர் செய்யற அதிசயம், முதல் அதிசயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா குஷ்டரோகி. குஷ்டம்னா எல்லாரும் தெரியுமா? குஷ்டம்னா தொழுநோய். என்ன நோய்? வேலூர் மாவட்டத்தில் தொழுநோய்க்கு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கரிகிரி ஹாஸ்பிட்டல், அதுதான் தொழுநோய்க்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். வேலூர் மாவட்டத்தையே அரெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல், அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு குஷ்டரோகி எங்கேயாவது பார்க்க முடியுதா? எங்கேயுமே பார்க்க முடியல. ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் தெரு குஷ்டம் முடிச்சா இருப்பான். இப்போ அந்த முழு குஷ்டத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அடக்குன ஹாஸ்பிட்டல் தான் கரிகிரி ஹாஸ்பிட்டல். அதனால தான் அது இன்னைக்கு உலகத்திலேயே வேர்ல்டுலேயே வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 ஹாஸ்பிட்டல் வேர்ல்டில் இருக்குது. அந்த உலகத்தில் 2 ஹாஸ்பிட்டலில் ஒன்று தான் அந்த கரிகிரி ஹாஸ்பிட்டல். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த குஷ்டத்தை ஹாஸ்பிட்டல் போகாம ரொம்ப அழகா அவரு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னார். என்ன சொன்னாரு? சொன்ன உடனே அவன் குஷ்டம் அவனை விட்டு போயிடுச்சு. வாயை திறந்து சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னாரு. அவருடைய குஷ்டம் அவனை விட்டு போயிடுச்சு. குஷ்டரோகம் தொழுநோய் அவனை விட்டு நீங்கி விட்டது. இது இயேசு செய்த அற்புதம். இந்த மத்தேயு 8வது அதிகாரத்துல 2-3 வசனங்கள். ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு பேசினா, இந்த அற்புதத்தை செய்யும் போது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. சீஷர்கள் அவர் கூட பாருங்க, மலை பிரசங்கத்துல மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் திரளான ஜனங்களுக்கும் சொன்ன மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கம் சொல்லி முடிச்சதுக்கு மலையை விட்டு கீழே இறங்கும் போது அவரோடு கூட அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் இருக்கும்போது தான் இந்த ஒரு குஷ்டரோகி வரும்போது என் குஷ்டம் நீங்கணும்னு சொல்றான். அவர் சொல்றாரு, குஷ்டம் நீங்கிடுச்சு. 2வது 8வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 2வதாக ஒரு திமிர்வாதக்காரன் அப்படின்னு பேசினா பேரலைஸ், முடக்குவாதம். திமிர்வாதக்காரன் அவனால் நடக்க முடியாது, கை கால் தூக்க முடியாது, சாப்பாடு வச்சா கூட எடுத்து வாயில வைக்க முடியாது, காலில் நடக்க முடியாது, 2 வீலர் ஓட்ட முடியாது. ஆமா, ஒண்ணுமே பண்ண முடியாது. முடக்குவாதம், திமிர்வாதம், பேரலைஸ் அட்டாக். பாருங்க, கொடிய வேதனை, பயங்கரமான வேதனையில் இருக்கக்கூடிய அந்த திமிர்வாதக்காரன். அந்த திமிர்வாதக்காரனை பரிசுத்த தேவன் குணமாக்கினாரா இல்லையா? குணமாக்கினார். அந்த திமிர்வாதக்காரன் அவர் குணமாக்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் வார்த்தையினால சொன்னாரு, அந்த திமிர்வாதக்காரன் குணமானார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. 3வதாக 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த திமிர்வாதக்காரனை குறிச்சு அந்த 100க்கு அதிபதி, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் வியாதி குணமாயிடும். அந்த விசுவாசம், அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம். அப்பதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை இஸ்ரவேலருக்குள்ள அவருடைய சொந்த ஜனங்களுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னார். நம்ம நல்ல முதல்ல ஒரு வசனத்தை படிச்சோம், தேவனத்தில் சேர்கிறவர் தேவன் ஒருவர் உண்டு என்று. ஆமா, இந்த குஷ்டரோகி விசுவாசிச்சானா இல்லையா? சுகம் கிடைச்சதா இல்லையா? திமிர்வாதக்காரன் விசுவாசிச்சானா இல்லையா? சுகம் கிடைச்சதா இல்லையா? அடுத்து 8வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு வரார்.
அங்க பயங்கரமான காய்ச்சல்ல அந்த அம்மா படுத்த படுக்கையா இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து அவ கையை தொட்டார். தொட்ட உடனே காய்ச்சல் அவளை விட்டு காய்ச்சல் நீங்க ஒண்ணு மறுபடியும் பெட்ஷீட் எடுத்து போட்டு மறுபடியும் அவ தூங்கல, கண்டினியூ பண்ணல. அப்படா நீங்கிச்சு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன் அப்படின்னு உடனே எழுந்து பணிவிடை செய்தாள். எழுந்துருச்சு, டீ காஃபி பிஸ்கட் எல்லாம் போட்டு ரெடி பண்றாங்க. இன்னைக்கு வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவுதான், இதான் சான்ஸ், படு, அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் போட்டு பாடப்பட்டாரு. விசுவாசத்தின் வல்லமை. இயேசு கிறிஸ்து வந்தார், சுகத்தை கொடுத்தார், கொடுத்த உடனே எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டார், வேலையை செய்ய போயிட்டார். ஆமா, வந்தவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி அவள் அங்கே ஆயத்தமானதை பார்க்கின்றான். அதான் அந்த இடத்துல. அடுத்து 8வது அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து பேய் ஓடுறாரு, இயேசு கிறிஸ்து நோயை குணமாக்குறாரு. பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது குஷ்டரோகத்தை நீக்குறாரு, திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, அப்புறம் ஜுரத்தை நீக்குறாரு, பேயை ஓட்டுறாரு, பிசாசை ஓட்டுறாரு, அவரை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் கூட இருந்து பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க? சீஷர்கள் பாக்குறாங்க, கூடவே இருக்கிறாங்க, இருந்து பாக்குறாங்க. எல்லா வேலையும் முடியுது. முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. சீஷர்களை கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம், இன்னொரு வேலை இருக்கு நமக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. டிராவலிங் கூப்பிடுறாரு, நீங்க வாங்க போகலாம், அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த 18வது வசனத்தை படித்தோம் அப்படின்னா, திரளான ஜனங்கள் தன்னை சூழ்ந்து இருக்கிறத இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இப்போ 19வது வசனத்துல, வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே நீ இங்கே போனாலும் உண்மை பின்பற்றி ஒருத்தர் சொல்றான், ஐயா இவ்வளவு அற்புதத்தை நீங்க செய்றீங்க, உங்களை விட்டு நாங்க எங்க போக முடியும்? நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வருவேன். எங்க போனாலும் சொன்னது யாரு? வேத பாரகன் ஒருத்தர் சொல்றான், நீ எங்க போனாலும் உங்க பின்னாடி வருவேன்னு சொல்றேன். சரி பின்னாடி வருவான் போலுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு கிளம்பி போகும்போது அங்க ஒருத்தர் சொல்றான். 21வது வசனம் படிங்க. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி. யாரு? வேறொருவன். யாரு? சீஷர்களில் வேறொருவன். யாரு? சீஷன். பக்கத்துல பாத்துங்க, யாரு? இயேசு கிறிஸ்துவின் சீஷன். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, அவரு கூட போக ரெடி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா வீட்டுல சாவாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அப்பாவை அடக்கம் பண்ணணும். நான் பிள்ளை. அப்ப பிள்ளை அப்பாவுக்கு முக்கியமானதா இல்லையா? ரொம்ப முக்கியம் தானே. அதனால அவர் உடனே விட்டுருவாரு. சரி சரி போ, எல்லா வேலையும் கவனி, உடனே நீ இங்க வரவே வேணாம், ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காரியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நீ வந்தா போதும், அடுத்த வாரம் நீ ஃப்ரீயாகி அதுக்கப்புறம் வந்தா போதும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை நீ என்னை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இது ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. செத்தது அவங்க அப்பா, வேற யாரும் சாவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்கு கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருன்னா, சீஷனாக, அவருக்கு பின்னாடி இருக்கிற சீஷனாக தெரிந்து கொண்டவங்க அவர் கூப்பிடுறாரு. அப்ப அந்த சீஷன் வந்து குடும்பத்து காரியத்தை பிரதானமா சொல்றான். அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் போகணும் கண்டிப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சீஷன், நீ ஜீவன்களா. நீ சீஷன், நீ ஜீவன்களா. உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் உன்னை போக வேணாம்னு சொல்லல. என்னுடைய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு. நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அழைத்த வேலைக்கு நீ முக்கியத்துவத்தை கொடு, அதற்கு பின்பு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. சீஷன்னா யார்? சீஷன்னா யார்? படிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து பக்கம் என்ன?
பக்கம் 105. 105வது பக்கம், லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப சீஷனுக்கு யார் முக்கியம்? கர்த்தர் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் தான் முக்கியம். ஒரு மனுஷன் தேவனுடைய சீஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, he is the disciple அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்குன்னா கடவுள். காலில் முள்ளு குத்திட்டுனா கூட ஐயோ நான் ரொம்ப பிஸி அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நான் தகப்பனை காட்டிலும் தேவன் அங்கே அவருடைய வேலையை மிக முக்கியமான வேலையாய் யார் கருதுகிறார்களோ அவர்களை சீஷன் என்று தேவன் சொல்கிறார். அவங்கள தான் ஆண்டவர் சீஷன் சொல்றாரு. உன் சொந்த குடும்பம், உன் சொந்த வேலை, உன்னுடைய காரியம், இதுக்காக நீ தேவனுடைய வேலையை புறந்தள்ளக்கூடிய ஆளு, தேவனுடைய வேலையை உதாசீனப்படுத்தக்கூடிய ஆளு, தேவனை இரண்டாவது வைக்கக்கூடிய ஆளுன்னா நீ சீஷனே இல்லை. இதுதான் ஆண்டவர் சொல்றார். You are not a disciple. நீ ஒரு விசுவாசி. விசுவாசியா இருந்துக்கோ, சீஷனா இருக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பாவுடைய பாடி ஊர்ல இருந்து, மூத்த பிள்ளை நான். போனா நிறைய 2 மூட்டை துணி கிடைக்கும். ஆமா, நிறைய கோடி துணி கிடைக்கும். சடங்கு நான் தான் பண்ணணும். நான் தான் அந்த இடத்துல ஹீரோ, கதாநாயகன். ஏன்னா மூத்த பையன் தான் கதாநாயகன். நான் தான். ஹிந்துஸ் வேற எல்லாம் கிராண்டா பண்ணுவாங்க. பெரிய பையன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வசூலாகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் முக்கியம். நான் அவருடைய சீஷன். ஆமா, அதனால என் தகப்பனுடைய மரணத்தை பார்க்கிலும் என் தேவனுடைய வேலை தான் எனக்கு முக்கியம். அங்க அடங்குறதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸை வச்சு எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஆராதனை நடந்துச்சு. இந்த வேலையை தான் நான் செஞ்சேன். அதற்கு பிறகுதான் இங்க இருந்து ஃப்ளைட்ல தூத்துக்குடி போய், தூத்துக்குடியிலிருந்து கார் வச்சு ஊருக்கு போய் சேர்ந்தேன். சாயங்காலம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால தான் தேவன் என்னை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால தான் நான் எந்த மனுஷனையும் மதிக்கிறதில்லை. மனுஷனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. மனுஷனுக்காக இந்த ஊழியத்தை செய்யவும் இல்லை. ஆமாம், அவன் வரலன்னா பிரிந்து போகிறவன் தன் இச்சையை செய்கிறான். அவன் இச்சைக்கு நாம் பலிகளாக ஆக முடியாது. அவனுடைய நியாயம் யாராவது தீரும்? கர்த்தராலே தீரும். மனுஷனுடைய ஆவி இல்லை, மனுஷனுடைய ஆவி ஒரு நாள் பிரியும். ஆமா, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். சங்கீதம் 146 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். ஆமா ஆமா, அவருடைய ஆவி பிரியும். அவர் தன் மண்ணுக்கு திரும்புவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொன்னால் முழுசா நம்பிக்கை அவர் மேல வை. அவர் உன்னை உயர்த்துவார். வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதான் உண்மை. அப்ப என் வாழ்க்கையில நான் என் தேவனுக்கு முதலிடம். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சாட்சி. எங்கதான் சொல்ல முடியும்? ஒரு பக்கம் பாடி இருக்குது. எனக்கு எது முக்கியம்? என் தேவனுடைய வேலை முக்கியம். பரலோகத்தின் சாட்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு நான் போனேன். எனக்கு கோடி துணியும் தேவையில்லை, நாடா துணியும் தேவையில்லை, 100 பேண்ட் பிட்டும் தேவையில்லை, 100 ஷர்ட்டும் தேவையில்லை. அவங்க எல்லாரும் முன்னாடி அவங்க கொடுக்குற சுருள்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. ஆமா, தாய்மாமன் சுருள், மச்சான் சுருள், மைனி சுருள், தங்கச்சி சுருள், அக்கா சுருள். ஆமா, ஒரு 30,000-40,000 ரூபாய் வசூல் ஆகும். அந்த குப்பையும் தேவையில்லை. எல்லா குப்பையும் உதறி தள்ளுனேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால இன்றைக்கு
கர்த்தர் அவர் அந்த ஊர்லயும் என்ன சாட்சியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனை கனப்படுத்தும் போது, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். எதை கேட்டாலும் அவர் செய்வார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவருக்கு நம்ம உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவருடைய காரியத்துல வைராக்கியமா இருந்துட்டோம்னு சொல்லியாச்சுன்னா, என்ன கேட்கலையும் அதை கொடுப்பார். எதை கேட்டாலும் அதை செய்வார். ஆமா, அதுதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டு என்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் அவரை மட்டும்தான் தேடினேன், வேற யாரையும் தேடல. அவரை மட்டும்தான் நம்பினேன், வேற யாரையும் நம்பல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன தேவையோ கொடுக்கிறார். அதான் ஆண்டவர். ஆண்டவருக்கு என் சூழ்நிலை தெரியும். அதனால எனக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்குறாரு. ஆமா, டேக் இட், நான் உனக்கு கொடுக்குறேன். எந்த மனுஷனையும் நம்பாத, நான் உனக்கு தரேன். கர்த்தர் செய்கிறார். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக நீங்கள் தேவனை முன்பாக வைங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். எல்லாத்தையும் அவரு கொடுப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆனா உங்களுடைய வைராக்கியத்தை அவர் பார்ப்பார். வைராக்கியத்தை அவரு, நீ எதுல வைராக்கியமா இருக்க? மாம்சத்துல வைராக்கியமா இருக்கியா? தேவனுக்கு அடுத்த காரியத்துல வைராக்கியமா இருக்கியா? அதை பார்ப்பார். தாவீதை பார்த்தார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறிச்ச வைராக்கியம் அவனுக்கு அதிகமா இருந்துச்சு. தாவீது கிட்ட இருந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம் அவன்கிட்ட அதிகமா இருந்துச்சு. அதனால்தான் கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மையாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ தேவனிடத்தில் சேருகிறது முக்கியம். அது மட்டுமல்ல, நீ ஒரு உண்மையுள்ள சீஷனாக இருப்பது முக்கியம். உண்மையுள்ள சீஷனாக இருப்பது முக்கியம். கல்யாணத்துக்கு ஒரு வேஷம், கர்மாதிக்கு ஒரு வேஷம், ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேஷம், இப்படி வேஷக்கார கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பரலோகத்தின் கிறிஸ்தவனாக நாம் மாற வேண்டும். என்ன கிறிஸ்தவன்? பரலோகத்தின் கிறிஸ்தவன். தேவனுடைய ராஜ்யத்தில் தூதர்கள் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக நாம் காணப்பட வேண்டும். அந்த சாட்சி தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியாக மாறும். அதனால நான் கிறிஸ்தவன் என்பது முக்கியம் அல்ல, நான் பரலோகத்தின் கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன்? நான் டினாமினேஷன் கிறிஸ்தவன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நான் பரலோகத்தின் கிறிஸ்தவன். தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கப்படக்கூடிய கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ பூமிக்குரிய கிறிஸ்தவனா இருந்தேன்னா, உன் வீட்டுல கருப்பு உருவம் வரும், உன் வீட்டை சுத்தம், உன் கட்டில வந்து உட்காரும், உன் முன்னாடி டான்ஸ் ஆடும், எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா நீ பூமிக்குரிய கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன்? பூமிக்குரிய கிறிஸ்தவன். நீ பரலோகத்தினுடைய கிறிஸ்தவனாக மாறிப்பாரு. ஆமா, உன் கேட்டுக்கு முன்னாடி கூட வராது, கேட்டுக்கு முன்னாடி கூட வராது, எங்கேயும் உங்ககிட்ட அது வாலாட்ட முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய தூதர்களால் பாதுகாக்கப்படக்கூடிய பரலோகத்தின் கிறிஸ்தவன். அல்லேலூயா. ராஜாவினுடைய பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக நாம் காணப்பட வேண்டும். ராஜாவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக நாம் மாற வேண்டும். அதனால எந்த வேஷமும் நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமானது பூமிக்குரிய எந்த வேஷமும் நமக்கு, அந்த வேஷத்தினால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வேஷம் எவ்வளவு நாள் நிலைக்கும்? எவ்வளவு நாள் நிலைக்கும்? தேவன் அது கூட அந்த பாட்டு கூட பாடுறது வேஷக்காரமா இருந்தா இல்ல வேற மாதிரி. ஆமா, நாங்க வேற மாதிரி போடு, ஆடு, டான்ஸ். ஆமா, அதுவும் நடக்காது. ஒழுங்கா பாட்டு கூட நடக்காது, ஆராதனை கூட நடக்காது. ஆமா, ஒப்பாரி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. ஏன்னா பாதாளத்துக்கு போற கேஸ், ஒப்பாரி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஒப்பாரி பாட்டு கூட நீ மைக் போட்டு கருத்து பாடலாம். ஒப்பாரி ஃபுல்லா ஒப்பாரி முடிகிற வரைக்கும் ஒப்பாரி தான் இருக்கும். ஆனால் பரலோகத்தின் தூதன் உன்னை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த இறுதி யாத்திரையிலே கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும், வேற எதுவும் கேட்காது. அதுக்கு மட்டும்தான் அங்க முதலிடம் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள்,
நாம் பரலோக கிறிஸ்தவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய கிறிஸ்தவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சு சொல்லுங்க, நான் பரலோகத்தின் கிறிஸ்தவன். நான் யாரு? பரலோகத்தின் கிறிஸ்தவன். I am heavenly Christian, not worldly Christian. உலக கிறிஸ்தவன் அல்ல, நான் heavenly Christian. இதை மறக்கக்கூடாது லைஃப். பைபிள் அதான் வசனம் சொல்லு. ஆண்டவனை அழைத்து செல்லக்கூடிய இடம் எது? பரமதேசம். எபிரேயர் 3:1 படிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய என்ன அழைப்பு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஒரு நிமிஷம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யாரு? நீங்க எதுக்கு பங்குள்ளவர்கள்? என்ன அழைப்பு? பரமன். பரமன் இயேசு, அவருடைய அழைப்பு. அந்த அழைப்புக்கு பங்குள்ள மகன் நீ. அவர் எங்க கூப்பிடுவார்? பக்கத்து பிளாட்டுக்கா? இந்த பிளாட்டை எப்படியா நீ வாங்கிரு, அங்கதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. ஏய், சீரியல் லைட் எல்லாம் போட்டு பாரு, 4 மாடி பெரிய பில்டிங், 4வது ஃப்ளோர்ல நான் இருக்கிறேன், வந்துரு அப்படின்னு சொன்னாரா? வானவர்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும் தேவன் பரலோக ராஜா அப்படின்னு பைபிள்ல போட்டு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். நீ பரம அழைப்புக்கு பங்குள்ள மகள், பரம அழைப்புக்கு பங்குள்ள மகன். உன்னுடைய அழைப்பு பரலோகம். இதை நீ மறக்க கூடாது. பரம அழைப்புக்கு பங்குள்ள மகள், பங்குள்ள மகன். அவர் அடுத்து 2வது பாயிண்ட் சொல்றாரு, ஹோலி பிரதர்ஸ், பரிசுத்த சகோதரரே. ஆமா, அப்படிதான் போட்டிருக்குது. நாசமா போனவனே அப்படியே போட்டிருக்குது இல்ல, பரிசுத்த சகோதரரே, யூ ஆர் மை ஹோலி பிரதர். அடுத்து என்ன போடுறது? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நீ கவனிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான், வேற யாரையும் கவனிக்க வேண்டாம். அவரை மட்டும் கவனி. அவர் என்ன சொன்னாலும் அதை கவனி. வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர் மட்டும்தான். அவருக்கு உண்மையே ராஜாதி ராஜாவுக்கு உண்மையே கர்த்தருக்கு பிரியமானவர். இந்த மத்திய 8வது அதிகாரத்துல பார்க்கும்போது குஷ்டன், பின்னுருவாதக்காரன், ஜலம், பேய், நோய் எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு. அடுத்து சீஷர்களை கூப்பிடுறாரு. சீஷர்களை கூப்பிடும்போது என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அதுல ஒருத்தன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே போய் சேரக்கூடிய லிஸ்ட் நிறைய இருக்குது. நிறைய அந்த கும்பல் அதை பார்த்துக்கும். நீ என் வேலையை செய், நீ என் வேலையே அப்படின்னா. ஏற்கனவே அவர் போலவே நிறைய டிக்கெட் அங்க இருக்குது, போய் சேரக்கூடிய டிக்கெட். அந்த டிக்கெட் எல்லாம் சேர்ந்து அதை பார்த்துக்குவோம். நீ நான் சொன்ன வேலையை செய்ய அப்படிங்கிற. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். அதனால அதை சொன்னாரு. சொன்ன பிறகு ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணாங்க. என்னை பின்பற்றி வா அப்படின்னு 22வது வசனத்துல சொல்றாரு. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீ யார் சொன்னாலும் அவனை பார்த்து சொல்றாரு, நீ. நீங்கன்னு சொல்றாரா, நீன்னு சொல்றாரா? ஐயா, அப்பா போயிட்டாரு, ஐயா நான் போறேயா, ஐயோ போயிட்டாரா அப்படி இயேசு ஃபீல் பண்ணாரா? இல்ல. கூட நீ அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருந்தார். நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அப்ப இவன் கூட வரும்போது மனக்கலக்கத்தோடு வருவான். அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? மரியாதை அழும்போது இயேசு அழுதாரா இல்லையா? இயேசு இருதயம் உள்ளவர். உன் குணம் எப்படி இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். நீ எப்படிப்பட்ட குணாதிசயம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறார். அப்ப எனக்கு சொல்றாரு அவரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, நீ என்னை பின்பற்றி வா. இப்போ அவர் சொன்னதை அவன் கேட்டானா கேட்கலையா? கேட்டான். அவன் கேட்டான். வசனம் சொல்வது 23ல, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். எல்லாரும் பின்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பின்னாடி படகுல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப படகு போகும்போது பயங்கரமா காத்து அடிக்குது. பெரும் காற்று உண்டாயிடுச்சு. அந்த காத்து அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. ஆமா.
இப்ப அந்த ஏறின சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம். அப்படின்னா எங்களை காப்பாத்துங்க, நாங்க சாக போறோம். உசுரோட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. குஷ்டத்தை நீக்கினவர், திமிர்வாதத்தை சரியாக்கினவர், ஜுரத்தை நீக்கினவர், பேயை ஓட்டினவர், பிசாசை ஓட்டினவர், பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ நாங்க சாக போறோம், காப்பாத்துங்க அவர்கிட்ட சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு 28வது வசனத்துல அவங்கள பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? என்ன சொல்றாரு? ஏன் பயப்படுகிறீர்கள்? யார்கிட்ட சொல்றாரு அந்த வார்த்தையை? சீஷர்கள். அப்ப சீஷர்களுக்கு என்ன இருக்குது? பயம். சீஷர்களுக்கு என்ன இருக்குது? கர்த்தருக்கு பிரியமானது. நீ சீஷனாக இருந்தால் பயப்படாத, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, தைரியமா இருக்கு. நீ கர்த்தருடைய சீஷனா இருந்தா பயப்படாத, தைரியமா இருக்கு. அலையை பார்த்து பயப்படாத, கொந்தளிப்பை பார்த்து பயப்படாத, தைரியமா இருக்கு. காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படாத. ஆமா, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். நல்ல விசுவாசி தான், ஆனா அவங்க என்ன விசுவாசி மாறிட்டாங்க? நல்ல விசுவாசி என்ன விசுவாசியா மாறிட்டாங்க? அவங்க டிசிக்னேஷன் என்னது? சீஷன்ஸ், டிசைபிள்ஸ். யாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்க யாரு? சீஷன். அது அவங்க இப்ப சீஷர்கள் பேர் என்ன மாறிடுச்சு? என்ன விசுவாசி? பக்கத்துல மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, அற்ப விசுவாசி. அவங்க மூஞ்சி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குல்ல, யாரை பார்த்து அற்ப விசுவாசி? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா இல்லையா? அற்ப விசுவாசி அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. நான் சீஷன், நான் யாரு? ஆனா பயப்படுவேன். ஆனா என்ன பண்ணுவேன்? பயப்படுவேன். நான் சீஷன், ஐயோ பயமா இருக்குது. நான் சீஷன், ஆனா நான் ஒரு பயந்தாங்குழி. நான் யாரு? நான் சீஷன், இயேசு கூடவே இருப்பேன், ஆனா நான் ஒரு பயந்தாங்குழி. நான் யாரு? நான் ஒரு பயந்தாங்குழி. எல்லாரும் சொல்லி பார்ப்போம், நான் ஒரு பயந்தாங்குழி. இப்ப சொல்லுங்க, நான் சீஷன், ஆனா நான் ஒரு பயந்தாங்குழி. ஆனா நான் ஒரு பயந்தாங்குழி. ஆண்டவர் சொல்றாரு, நீ சீஷனா இருந்தும் நீ ஒரு பயந்தாங்குழியா இருந்தா, ஆண்டோடைய வார்த்தை தமிழ்ல சொல்லு, நீ ஒரு அற்ப விசுவாசி. என்ன விசுவாசி? தெலுங்குல எப்படி போடுதுன்னா அல்பம். தெலுங்குல என்ன போடுறது? அல்பம். நீ ஒரு அல்பம், நீ ஒரு அல்பம். சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு. எதுவும் சொல்லி பாருங்க, பக்கத்துல பார்த்து, நீ ஒரு அல்பம் சொல்லி பாருங்க. யாரும் திருப்பி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்கு போய் சொல்லிட்டு சொல்லும் போதே கஷ்டமா இருக்குல்ல. இது ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரும் சொல்லல. யார் சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? சீஷனுக்கு இது தேவையா? சீஷனுக்கு இது, சீஷனுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? எப்போ ஒரு சீஷன் பயந்தாங்குழியா மாறுறானோ, எப்போ ஒரு சீஷன் பயந்தாங்குழியா மாறுறானோ, அவன் ஆண்டவருடைய பார்வையில அல்பமா மாறிடுறான். என்ன மாறிடுறான்? ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. வேற என்ன பண்றது? உண்மை சம்பவம் அதானே. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பைபிள்ல போடுறது உண்மையா பொய்யா? நான் சீஷன், ஆனா பயந்தாங்குழி. ஆண்டவர் சொல்றாரு, ஏ அல்பம் அப்படிங்கிறாரு. அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கும் கீழே கொண்டு போயிட்டார். விசுவாசி லிஸ்ட்ல கூட அவர் வைக்கல, அதுக்கும் கீழே அற்ப விசுவாசியும் கொண்டு போயிட்டார். காரணம், சீஷனுக்குள்ள இருந்த பயம். சீஷனுக்குள்ள இருந்த பயம். 500 பேருக்கு மேல இருந்தாங்க எங்க அப்பா சாவுக்கு. more than 500 peoples. நான் மட்டும்தான் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட். மீதி எல்லாம் மானாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் இருக்குதாங்க. ஆமா, அப்படியே போட்டு மேய்ச்சிருவாங்க. அப்படி ஒரு கோவம் என் மேல வெறி பிடிச்சி போயிருக்காங்க. ஆனா பிள்ளை ஆயிட்டேன், மூத்தவன் ஆயிட்டேன், பெரியவன் ஆயிட்டானே,
வேற வழியே இல்லை, அடக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்பா கூட பிறந்தவங்க 13 பேர், அண்ணன் தம்பிங்க மட்டும் 8 பேர். ஆமா, எல்லாம் வெறி பிடிச்சி போயிருக்காங்க. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அடைக்கிறார். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தருடைய தூதர்கள் கூட இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா, முடிச்சுட்டு அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகல. அடுத்த நாள் உட்கார்ந்து இருக்கிறேன், சாங்கியம் நடக்குது, எலும்பு எடுக்க போறாங்க, கூட போறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். கன்னியாகுமரி கடல்ல கழுவுறாங்க, குளிக்கிறாங்க, எல்லாத்துலயும் கூட இருந்து வேடிக்கை பார்க்கறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான், உருமுது. ஆமா, நான் பயந்துருந்தா என்ன இருக்கும்? மொட்டையும் கொட்டையும் போட்டுட்டு டவலை கட்டிட்டு போட்டோ போஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாரி வசூல் பண்ணிட்டு மொத்த சாபத்தையும் கொண்டு வந்து, மொத்த சாபத்தையும் கொண்டு வந்து. ஆமா, அதான் உண்மை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்களாக இருந்தால் அவர்கள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பயந்தால் உன்னை ஊர்ல இருக்கிறவன் சொல்றானோ இல்லையோ, தேவன் உன்னை பார்த்து சொல்லுவாரு, நீ ஒரு அல்பம், நீ ஒரு அல்பம். வேற யாரும் இங்க சொல்லல, ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் தான், வேற யாரும் சொல்லல, வேற எந்த மனுஷனும் சொல்லல. இதை ஏன் சொல்ல தெரியுமா உனக்கு? நீ இந்த 2024ல பரலோக கிறிஸ்தவனா மாறணும். என்ன மாறணும்? ஆமா, நீ பரலோக கிறிஸ்தவனா மாறணும், உண்மையுள்ள கிறிஸ்தவனா மாறணும். தேவனுடைய கோபம் இந்திய தேசத்துல இன்னும் குறையாம இருக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் ரியல் கிறிஸ்டினா இல்லாம ரீல் கிறிஸ்டினா இருக்கிறாங்க. என்ன கிறிஸ்டின்? ரியல் கிறிஸ்டின். ஜிகி 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 படம் போட பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல நல்லா நடிப்பாங்க ரீல் கிறிஸ்டின்ஸ். அதனால ஆண்டவரும் படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காரு, நீ சுத்து நானும் சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு நீங்க ரியல் கிறிஸ்டின்ல இருந்து ரியல் கிறிஸ்டினா மாறுறியோ, அன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை பலமாய் தேசத்தின் மேல இறங்கும், உன் குடும்பத்தின் மேல இறங்கும், உன் பட்டணத்தின் மேல இறங்கும். கர்த்தர் உன்னை சாட்சியை உயர்த்துவார். அதான் உண்மை, அதுதான் உண்மை, ரொம்ப உண்மை. அப்போ 72 மணி நேரம் உபவாச கூட்டம், எல்லா பாஸ்டர் சேர்ந்து ஆட்சி மாறுறதுக்காக என்ன ஆட்டங்கிறீங்க? தொடர் உபவாச கூட்டம், இதுல டிவியில அந்த டிவி இந்த டிவி ஏஎம்டி ஓஎம்டி எல்லா டிவிலையும் தொடர் உபவாசம், 12 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், லைவ் ப்ரோக்ராம். ஏதுதான் பண்ணு, நீ எவ்வளவுனா சுத்து, எவ்வளவுனா நீ சுத்து. எவ்வளவு சுத்தினாலும் உண்மை இல்லாத வரைக்கும் என்கிட்ட நடக்காது, என்கிட்ட நடக்காது. அதான் தேவன், அதான் பரிசுத்த தேவன். அவர் ரியல் ஜீசஸ் கிடையாது, அவர் ரியல் ஜீசஸ். அவர் உண்மை உள்ளவர். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா பொய்யானவரா? அவர் உண்மை உள்ள தேவன். He is real Jesus, not real Jesus. அதனால இன்றைக்கு நாம ரியல் கிறிஸ்டியன்ஸா மாறுவோம், பரலோக கிறிஸ்தவனாக மாறுவோம். கர்த்தர் ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இங்க இருக்கிற ரமேஷ்ல இருந்து, இங்க இருக்கிற மூர்த்தியில இருந்து, இங்க கடைசியில இருக்கிற பால் புதிராஜில இருந்து, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எத்தனை மடங்கு? நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது, ஆனா செய்வார். ஆனா நிச்சயமா செய்வார். எப்படி செய்வார்? நிச்சயமா செய்வார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்னால 5000 ரூபாய் கட்ட முடியாது. 5000 ரூபாய்க்கு 100 மடங்கு எத்தனை? நோ, 5000க்கு 100 மடங்கு எத்தனை? 50,000மா? 5 லட்சம். எத்தனை? ஆமா. வந்திருக்கிற கார் எத்தனை லட்சம்? 6 லட்சம். எத்தனை லட்சம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ ரியல் கிறிஸ்டினா இல்லாம, ரியல் கிறிஸ்டினா இல்லாம ரியல் கிறிஸ்டினா இருந்தா உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதான் உண்மை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோடு கூட வேதனையே. உன் வாழ்க்கையில வேதனை இருக்காதுங்க. ஐயோ என்ன பண்ண போறது இல்லையா, இப்படி பண்ண போறது இல்லையா, இப்படி பண்ண போறது இல்லையா, குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ கிறிஸ்டினா எப்படி இரு, அவர் பாப்பா இருக்காங்க.
அவர் வத்தையும் என்ன கிறிஸ்டினா சர்டிபிகேட் கிறிஸ்டின் இல்லை. என்ன கிறிஸ்டின்? அவங்க கொடுப்பாங்க கிறிஸ்டின் நானு பிசி எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க, அந்த கிறிஸ்டின் இல்லை. அவர் கொடுப்பார் உனக்கு உண்மை உள்ள கிறிஸ்தவன, ரியல் கிறிஸ்டியன் அம்மார், பரலோக கிறிஸ்தவன் அம்மார், தேவனுக்கு சாட்சி அம்மார். வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தானியல் நினைச்சிருந்தா சூப்பர் சாப்பாடு, ராஜா வீட்டு சாப்பாடு வடை பாயசத்தோட 3 வருஷத்துக்கு பட்டையை கிளப்பிக்கலாம். ஆசைப்பட்டானா? தயிர் வடைக்கு ஆசைப்பட்டானா? மசாலா தோசைக்கு ஆசைப்பட்டானா? சரவணபவன் சாப்பாடுக்கு ஆசைப்பட்டானா? எதுக்குமே ஆசைப்படல. எனக்கு கைதிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அந்த சாப்பாடு போதும். 1 நாள் 2 நாளா சாப்பிட்டான், 3 வருஷம் சாப்பிட்டாங்க. எத்தனை வருஷம்? 10 நாள் டெஸ்டிங் டைம். ஆனா எத்தனை வருஷம் சாப்பிட்டான்? 3 வருஷம் வேதனைகளை சகித்த தானியேல். Because why? He is not a real Christian. Real Christian, உண்மை உள்ள கிறிஸ்தவன். விட்டுட்டாரா? 3 வருஷத்துல கழிச்சு அவன் தூக்குல போட்டாங்களா? என்டையர் கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய மாறிட்டான். ஹல்லேலூயா. ஆமா, அவன் இப்படின்னா இங்க தூக்கி போடுவாங்க, அப்படின்னா அங்க தூக்கி போடுவாங்க. அவன் என்ன சொல்றானோ அதான் நடக்கும். தேசத்தின் பிரதானிகளிலே முதல் பிரதானியாக மாறின தானியேல் கொல்லு மண்டபத்துல உட்கார வச்சார் கர்த்தர். கைதியாக ஜெயில உட்கார்ந்து இருந்த அவனை பரிசுத்த தேவன் கொண்டு போய் கொல்லு மண்டபம் என்ன தெரியுமா? அலங்கார பொருட்கள் வைக்கக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய கொல்லு மண்டபம் எல்லாமே இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். அப்படிப்பட்ட கொல்லு மண்டபத்தில் கொண்டு போயிட்டு தானியேலை உட்கார வச்சார். ஏன் தெரியுமா? He is real Christian. என்ன கிறிஸ்டியன்? பக்கத்துல பார்த்து சொல்றீங்களே இல்லையா? நமக்கு நாமளே நம்முடைய இருதயத்துல கை வச்சு சொல்லுவோம், I am real Christian. நான் உண்மை உள்ள கிறிஸ்தவன், நான் பரலோக கிறிஸ்தவன். நீ பரலோக கிறிஸ்தவனாயிரு, அது போதும். அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக நிறைய வழிகளை காட்டும். இங்க தேவன் ரொம்ப வேதனையோடு சொன்னார், சீஷனை பார்த்து சொன்னார். அல்ப விசுவாசியன்னு சொன்னார். யார? சீஷனை சொன்னார். தோமா சீஷனா இல்லையா? தோமா சீஷனா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சீஷன் தானே. உண்மையா பொய்யா? படிங்க யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளிலே பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர்ல தோமா முக்கியமான ஆளு. சீஷன்ல இருந்து தூக்கப்பட்ட தோமா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அங்க அவிசுவாசின்னு அவர் சொல்லிட்டார். யார? தோமா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவிசுவாசி. நீ ஒரு அவிசுவாசி. எப்படி இருக்கும் தோமா? யாருங்க தோமா? இயேசு கிறிஸ்துவாக மரணம் அடைந்த தோமா. சென்னையில பரங்கிமலையில டூர் போகக்கூடிய பிளேஸ். இயேசு கிறிஸ்துவுக்காக ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்த சாட்சியை மறித்த தோமா. அந்த தோமா சீஷன் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து ஒரு லெவல் கீழே இறங்கி விசுவாசி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து இன்னொரு லெவல் கீழே இறங்கி அவிசுவாசியா மாறினார். என்ன மாறுறாரு? ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. எவ்வளவு கஷ்டமான வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமான சீஷன் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அந்த அவிசுவாசில இருந்து தோமா விசுவாசியா வந்தாப்புல அங்க ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி தோமா அங்க மீண்டும் பழைய நிலைமை திரும்புறான். அப்ப தோமா ஆண்டவர் சொல்றாரு, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ தேவனை பார்க்கவில்லை, ஆனா தேவனை நம்புற. வாழ்க்கையில் நீ அவரை பார்க்கல, அவரை நம்புற, அவரை விசுவாசிக்கிற. இந்த தோமா விசுவாசத்துல தோத்துட்டனே அப்படிங்கிற பாரம் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அந்த தோமா உண்மையிலேயே
கர்த்தருக்கு சாட்சியாக, இரத்த சாட்சியாக நம்முடைய இந்திய தேசத்திலே மரித்தார். கர்த்தருக்கு பிரியமான விசுவாசம், கண்டு விசுவாசிக்கிறான், அவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன். இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுத்த தோமா, நான் நிச்சயமாக பரலோகத்தின் சீஷன், நான் பரலோக ராஜாவுக்கு சீஷன், நான் பரலோக கிறிஸ்தவன் என்று தன்னை வெளிப்படுத்தி சாட்சியாக மரித்த தோமா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ இந்த பூமிக்குரிய கிறிஸ்தவனா அல்லது ரியல் கிறிஸ்தவனா? நீ பரலோக கிறிஸ்தவனா அல்லது பல்டி அடிக்கிற கிறிஸ்தவனா? இன்றைக்கு நிதானித்து பார். நீ உண்மை உள்ள கிறிஸ்தவனாக மாறும் பொழுது தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த ஆண்டு உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீ 8வது மாதத்திற்குள் நுழைய போகிறாய். நடக்கும் என்று நீ விசுவாசத்தோடு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக இன்றைக்கு உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுத்து, நான் பரலோகத்தின் கிறிஸ்தவன், நான் உண்மையுள்ள கிறிஸ்தவன், தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், கிறிஸ்து இயேசுவை குறித்தே நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருப்பேன், அதை காட்டிலும் அதிகமாக இந்த உலகத்திலே நான் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன், நான் இந்த பூமியிலே பயமுள்ளவன் அல்ல, நான் பலமுள்ளவன், தேவ பலமுள்ளவன், நான் ஒரு பயந்தாங்குள்ளி அல்ல, நான் ஒரு அல்ப விசுவாசி அல்ல, நான் விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருக்கிறேன். நான் என்னை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உண்மையுள்ள கிறிஸ்தவனாக மாற்றும், என்னை பரலோக கிறிஸ்தவனாக மாற்றும். அதற்கு சாட்சியாய் இந்த நேரத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நீ உன்னை ஒப்புக் கொடுத்து பார். இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல நீ சாட்சி சொல்லுவ, நீ சாட்சி சொல்லுவ. என்ன தெரியுமா சொல்லுவ? நான் நினைச்சே பார்க்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் செய்வார் நான் நினைச்சே பார்க்கல, அப்படி என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கார் அப்படின்னு நீ சொல்லுவ. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம். அதைத்தான் பரிசுத்த வேதம் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பௌமிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையுள்ள சீஷர்களாக மாறுவோம். யோவான் 15வது அதிகாரத்துல யார் சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது, படிங்க. யோவான் 15, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். சுத்தமா படிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், பாருங்க, அந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். எனக்கும் நீங்க மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா மாறிடுவீங்க, ஆண்டவருக்கு சீஷரா இருப்பீங்க. ஆமாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க யோசிக்க வேண்டியதுதான் என்ன தெரியுமா? நான் பரலோக கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன்? ராஜா வீட்டுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவன், பரலோக கிறிஸ்தவன். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இல்லைன்னா தாத்தா கோவிச்சுக்குவாரு, மாமா கோவிச்சுக்குவாரு, சித்தப்பா கோவிச்சுக்குவாரு, பெரியப்பா கோவிச்சுக்குவாரு அப்படின்னு நாம இருந்தோம் அப்படின்னா யாரும் நம்ம ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் தான் சொல்லுவாரு, நீ ஒரு பயந்தாங்குள்ளி, நீ ஒரு, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒரு அல்பம். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் தான் சொல்லுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தோமாவையே அவர் கேட்டாரு, நீ ஒரு அவிசுவாசி, நீ ஒரு. இதெல்லாம் நமக்கு பைபிள்ல ஒரு பாடம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமான சீஷர்களாக மாறுவோம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். 100 மடங்கு ஆசீர்வாதம். மற்றவங்களை குறித்து கவலைப்படாத, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை குறித்து கவலைப்படாத, உன் இருதயத்தை யார் திருப்பினாலும் கவலைப்படாத. நீ தைரியமா இரு, உன் விசுவாசத்துல தைரியமா இரு. உன் விசுவாசம் தைரியம் உள்ள விசுவாசமா இருக்கும். விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப்பே தைரியம் தான். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தோட தைரியம், விசுவாசத்தோட தைரியம், விசுவாசத்தோட தைரியம். விசுவாசம் வாழ்க்கையில இருக்குன்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்னா தைரியம் உள்ள விசுவாசமா இருக்கும். தைரியம் இல்லாத விசுவாசியா இருந்தா அதுக்கு பேரு வேற, அதுக்கு பேரு வேற.
அதனால நாம் சீஷர், தேவனுடைய விசுவாசிகள், நாம் பயமில்லாதவர்கள், பலமுள்ளவர்கள், 100 மடங்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர். ஹல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.